வெல்கம் டு தமிழ்நாடு ப்ராஜெக்ட் அப்டேட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருச்சியில் வர இருக்கிற ஒலிம்பிக் அகாடமியை பற்றின அப்டேட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட் வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசாங்கம் கடந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா திருச்சி உட்பட 4 இடங்களில் ஒலிம்பிக் அகாடமியை அமைக்கிறதா அறிவிச்சிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அதன் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா திருச்சி மாநகராட்சியும் பல்வேறு இடங்கள் பார்த்துருந்தாங்க. ஸோ அதன் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா கடந்த 6 மாதங்களுக்கு முன்னாடி கூட தீர்மானம் நிறைவேற்றி பஞ்சப்பூரில் ஒலிம்பிக் அகாடமி உருவாக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தை ஒருமனதாக தேர்வு எடுத்திருந்தாங்க. ஸோ அதன் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா அரசாங்கத்துக்கும் அந்த நிலத்தை அனுப்பியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சியில் டெல்டா ரீஜியன் மக்களும் அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், அக்சசிபிலிட்டி வசதி இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒலிம்பிக் அகாடமி எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா திருவெரும்பூரில் இருக்கிற சூரையூரில் தாங்க ஒலிம்பிக் அகாடமி வருதுங்க. ஸோ இது எதுக்காக அந்த லொக்கேஷனை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா கிராமப்புற பகுதிகள் அதிகமாக இருக்கிறதுனாலையும் டெல்டா ரீஜியனை ஈஸியாக கனெக்ட் பண்ணுற வசதி இருக்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தேர்வு செஞ்சுருக்காங்க. ஸோ இதுக்கு பக்கத்தில் தாங்க பார்த்தீங்கன்னா சிப்காட்டுக்கான நிலமும் கையகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் கடந்த 3-4 தினங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்த சைட் விசிட் பண்ணிவிட்டு அதோட திட்ட செயலாக்க வரைபடம் எல்லாத்தையும் பார்வையிட்டுட்டு ஸோ இங்கே டெடிகேட்டடாக ஒலிம்பிக் அகாடமி இங்கே தான் வரப்போகுதுன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. ஸோ நம்ம திருச்சியில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் அகாடமி புதுசாகவே கிரியேட் பண்ணுறாங்க. மற்ற நகரங்களில் ஏற்கனவே அறிவித்தது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ஸ்டேடியமை அப்கிரேட் தான் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம திருச்சியில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 50 ஏக்கர் பரப்பளவில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் எல்லா ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற மாதிரி புதுசாக டெவலப்மெண்ட் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா திருச்சி பகுதி மற்றும் டெல்டா ரீஜியனில் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் சார்ந்த பீப்புளுக்கு மிகுந்த வரப்பிரசாதமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம டெல்டா ரீஜியனில் இருக்கிற மக்கள் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இதில் மெடல்கள் அதிகமாக வாங்கினதுனாலையும் அதுவும் ஒரு காரணமாகனால தான் டெடிகேட்டடாக பார்த்தீங்கன்னா புது ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ரா ஃபெசிலிட்டி அங்கே ஏற்படுத்துகிறாங்க. ஸோ ஏற்கனவே திருச்சி நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் சிட்டி அமைக்க வேண்டும் சொல்லி கோரிக்கை விடுத்திருந்தாங்க. அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அறிவிப்பும் வெளியாக இருந்துச்சு. அப்புறம் பல நிர்வாக காரணங்கள்னால பார்த்தீங்கன்னா அந்த தஞ்சாவூர் செங்கிப்பட்டி பகுதியில் வர வேண்டிய தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் சிட்டி பார்த்தீங்கன்னா சென்னைக்காக மாற்றிட்டாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அதுக்கு இணையான ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி இங்கே உருவாக்கணும் அப்படிங்கிற திட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் ஒலிம்பிக் அகாடமியை உருவாக்குறாங்கன்னே சொல்லலாங்க. ஸோ இது அடுத்தடுத்த கட்டங்களில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி விரைவில் தொடங்கும்ன்றது அதிகாரி தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒலிம்பிக் அகாடமி முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் ஆல்ரெடி மக்கள் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இவங்களோட இன்னும் மக்கள் அதிகப்படியான மக்களை இந்த அகாடமி மூலயமா பயிற்சி கொடுத்து ஒலிம்பிக் போன்ற பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் லெவல் கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது தாங்க மெயின் திட்டமாக இருக்குன்னே சொல்கிறாங்கங்க. ஸோ இதை படுத்தினா அடுத்தடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண அப்டேட்ஸ்லாம் அடுத்தடுத்த நாட்களில் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை பதிவு செஞ்சுக்கோங்க. Thanks for watching this video. Going forward, we are planning to put more Tamil Nadu project update videos in this YouTube channel. Thank you.